வாசம் மாறாத கிராமத்து ஸ்டைலில் மொச்சக்கொட்டை பாவக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்போமா? இதை சாப்பிட்டீங்க 2 தட்டு இல்லை 3 தட்டு கூட சாப்பிடுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து நல்லெண்ணெய் கல் உப்பு போட்டு நல்லா வந்து நான் வதக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சோண்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் கழுவிட்டேன். அப்போ உங்களுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மண்சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவும் வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், வீட்டு குழம்புத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு புளிக்கரைசல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு கொதி வந்துடும். அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இன்னும் கூட மீடியம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ வந்துட்டு நல்லா சுடு சாப்பாடில் வந்து நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து கொடுத்து பாருங்கள். அதுவும் மண் சட்டியில் வச்சதை தனி டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை டாட்டா பை பை. விஷ் யூ ஆல்.